அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஆளப்போகிறான் சுக்கிரன். உலகம் எல்லாமே இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 28 முதல் மிக வலுவாக உச்ச பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க வேண்டும் என்றால் நவ கிரகங்களிலே அந்த வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது சுக்கிரன் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட வலிமையும் வல்லமையும் பெற்ற சுக்கிரன் 28 முதல் உச்சம் பெற போகிறாருங்க. சுமார் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதத்தின் பாதி வரைக்குமே உச்சநிலையில் நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் வர போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்து கொடுக்கிறாருங்க சுக்கிரன். ராசியின் அதிபதியான செவ்வாயை தனது பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நுழைந்தாலும் கூட அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. பொதுவாகவே சுக்கிரனினுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையான தடைகளை தகர்த்தெறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும். தற்போது 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் முற்றிலுமாக மறைவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. வாழ்வில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் தனது சப்தம பார்வையை ராகுவுடன் இணைந்து மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் முற்றிலும் கட்டுக்குள் வரும். சுப விரயங்களாக மாறும். எதிர்பார்க்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டு தடைபட்டு வந்த பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தடையில்லாமல் இனி சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பிரம்மாண்டமாக அற்புதமாக பல பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஆள போகிறான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மொத்த உலகத்தில் மேசராசிக்காரர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அனைத்து வகையான சுப விரயங்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறதுங்க. ஆனால் அதே வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு என்பதை நவ கிரகங்களிலே மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிர மசா திசை நடைபெறக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் கைகூடுங்க. பொருளாதார ரீதியான பண வரவு பல்வேறு வகையான வழிகளில் இருந்து உறுதியாக உங்களுக்கு தேடி வரும். ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனினுடைய திசையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது மற்றும் சமகிரகமான குரு, ராசியின் அதிபதியான செவ்வாய் போன்ற கிரகநிலைகளின் புக்தி நடைபெற்றாலும் அற்புதமான வாய்ப்பு நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிர புக்தி நடைபெற்றால் முதன்மையான யோகம் உண்டு. அதே சமயம் சுக்கிர திசை நடைபெறும் போது அபரிவிதமான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் விரயஸ்தானம் என்பதால் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடும். வருமானம் திருப்திகரமாக அமையுங்க. வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக உச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இல்லத்தில் வருமான உயர்வுக்கான பல நல்ல வழிகள்
எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடை நீங்கி உங்களுக்கு கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நல்ல வரன் இல்லம் தேடி வருங்க. தடைபட்ட சுபகாரியங்களை மிகவும் சிறப்பாக செய்வதற்கான நல்ல யோகத்தை சுக்கிரன் வலுவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் இருந்து சுமார் 4 மாதங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியில் நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தற்போது லாபத்தில்தான் சனியும் வலம் வருகிறார். சுக்கிரனின் நட்பு கிரகமான சனியும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். மிக விரைவில் சுக்கிரனுடன் விரயத்தில் இணைந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத உத்தியோக ரீதியான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. முன் கோபத்தை தவிர்த்து நிதானத்துடன் செயல்படக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல வெற்றிகரமான சந்தர்ப்பங்கள் கைகூடும். உங்களுடைய சிறு முயற்சி கூட பிரம்மாண்டமான வெற்றியை மிகப்பெரிய அளவுல அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விசா மற்றும் வேலைக்கான அனுமதி கிடைத்தல் மற்றும் பல்வேறு வகையான தடை நிறைந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமையும். மனதிற்கு பிடித்த வேலையில் இணைவதற்கான முதன்மையான யோகமும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய அடுத்த 4 மாதங்கள் பல்வேறு வகையில அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அத்தனை அலைச்சல்களும் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற வெகுமதியாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே உறுதியாக உற்பத்தி அதிகரிக்கும். புதிய கிளை நிலையங்கள் திறத்தல் மற்றும் புதிய தொழில் துவங்குதல் போன்றவற்றை மிகவும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. உங்களது அனுபவத்தின் கீழ் புதிய தொழில் மற்றும் புதிய திட்டங்களை தொழில் ரீதியான விஷயங்களில் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் கிடைக்கிறது. கலைத்துறை நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக உச்சம் பெற்று விரயத்தில் இருப்பதால் உறுதியாக கலைத்துறை சார்ந்த படிகளில் பல அபரிவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல அற்புதமான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமான பல வெற்றி வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. மறைமுகமான சூட்சமங்களை நன்கு உணர்ந்து செயல்படுவதால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக கிடைக்கும். மேலும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறுவதால் பெண்மணிகள் நினைத்த காரியம் அனைத்தும் தடையில்லாமல் செய்வதற்கான முதன்மையான யோகம் வலுவாக உண்டு. சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக பெண்மணிகளுக்கு கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் விலகி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.